ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் குட்டி தானா. திரும்பவும் லாக்டவுனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2020 வந்த மாதிரி லாக்டவுன் திரும்பவும் வந்துருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லாக்டவுன்னா 2020 எல்லோரும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோமே, அந்த மாதிரி கிடையாது. வெளியிலலாம் நீ போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், என்ன பண்ணலாம். ஆனால் நம்ம நினச்ச நேரத்துக்கு ஒரு காரையோ பைக்கையோ எடுத்துகிட்டு போகல, அந்த மாதிரி நம்மளால முடியாது. ஏன்னா நேற்று பிரதமர் மோடி அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. 1 இயருக்கு கோல்டு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில்ஸ் சமைக்கிற எண்ணெயை வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசலுமே வந்துட்டு அத்தியாவசியத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தேவையான உணவை வந்துட்டு நம்மளே வந்து விவசாயம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு விவசாயத்துக்கு தேவையான உரம் போடுவோம்ல அது கூட வந்துட்டு நம்மளே வந்துட்டு முன்னாடிலாம் நம்ம இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி நேச்சுரலாக நம்மளே வந்துட்டு தயாரிக்கிற மாதிரி பாருங்கள் உரம்லாம். அப்புறம் வந்துட்டு ஸ்கூல் காலேஜ்லாம் வந்துட்டு திரும்பவும் ஆன்லைன் கிளாஸ் கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ ஸ்கூல்லாம் போகணுன்னா நிறைய பெட்ரோல் டீசல் தேவைப்படும். ஸ்கூல் காலேஜ்லாம் திரும்பவும் ஆன்லைன் கிளாஸஸ் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வாங்க. அந்த மாதிரிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா வந்துட்டு இன்னுமே ஈரானோட போர் முடியலை, அதுதான் காரணம். ட்ரம்ப் வந்து பிடிக்கவும் மாட்டேங்கிறாரு போகிற. என்ன ஈரானும் வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே சப்போர்ட் கிடைக்கலன்றதுனால வந்துட்டு அவங்களுமே இவ்வளோ நாள் விட்டுட்டு இருந்தாங்க நம்மளோட ஷிப்பை. இப்போ அதையுமே வந்துட்டு அவங்க விடுறது கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட டேட்டா கேபிள்ஸ் எல்லாமே இந்தியா வந்துட்டு 99% வந்து டேட்டா கேபிள் வழியாக தான் வந்துட்டு எல்லா டிரான்சாக்ஷன் டேட்டா ரிலேட்டட் எல்லாமே டேட்டா கேபிள் வழியாக தான் நமக்கு நடந்துட்டுருக்கு. இப்போ அது வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து பராமரிக்கிறதுக்கு போவாங்க. அங்கே வந்துட்டு போர் நடக்கிறதால யாருமே போகிறதும் கிடையாது, அங்கே தான் பராமரிக்கிறது கிடையாது. இல்லைன்னா பர்பஸ்ஃபுல்லாக அவங்க கட் பண்ணி விடுறதுக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போ வேணால் நம்மளோட டேட்டா ரிலேட்டட் இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் எப்போ வேணால் கட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு தேவையான கரன்சியை நம்ம வந்துட்டு கையில் எடுத்து வச்சுக்கிறதுமே ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கல. பிரதமர் நரேந்திர மோடி அவங்களே வந்துட்டு பெட்ரோல் டீசல் வந்துட்டு நம்ம சொன்னால் மட்டும் பத்தாது மக்களுக்கு, நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்ட்டு அவர் போகும்போது நிறைய 10-15 கார்லாம் போகிறது. இப்போது அவர் போகிற காரு அவர் கூட இன்னொரு காரு 2 கார் தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு மகாராஷ்டிராவோட சிஎம் அவர் வந்துட்டு காரில் போகாமல் ஒரு 4-5 காரில் அந்த மாதிரி போகாமல் பைக்கில் போயிட்டுருக்காராம் ஆஃபீஸுக்கு. டெல்லியிலலாம் வந்துட்டு 2 days ஒர்க் ஃப்ரம் ஹோமே மாற்றிட்டாங்கன்னா நம்மளுக்கும் எப்போ அந்த மாதிரி நடக்கும் தெரியல. அதனால் நம்ம எப்போ வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்துட்டு கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.